Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா BMW ஓட iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, BMW அவங்களோட iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலை ரீசன்ட்டா ரிவீல் பண்ணிருந்தாங்க. இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல் பாத்தீங்கன்னா BMW ஓட ஒரு flagship எலக்ட்ரிக் SUV அப்படினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம BMW இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல்ல ஒரு சில டிசைன் ட்வீக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேஜர் பவர் அப்புறம் எஃபிஷியன்சி அப்கிரேட்ஸும் BMW இந்த iX ஃபேஸ்லிஃப்ட்ல பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த BMW ஓட iX ஃபேஸ்லிஃப்ட்டோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2025ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கைஸ், இந்த BMW ஓட iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலோட ப்ரொடக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா BMW ஓட டிங்கோல்ஃபிங் பிளான்ட்ல தான். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் எலக்ட்ரிக் SUV பாத்தீங்கன்னா குளோபலா ஸ்ப்ரிங் 2025ல லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த BMW ஓட iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா X-Drive 45 வேரியன்ட், அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா X-Drive 60 வேரியன்ட், அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா M70 X-Drive வேரியன்ட். ஓகே கைஸ், இப்போ இந்த BMW iX ஃபேஸ்லிஃப்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ஃபீச்சர்ஸை நம்ம டீடைலா பார்த்துடலாம். இந்த BMW iX ஃபேஸ்லிஃப்ட்டோட பவர் பாத்தீங்க அப்படின்னா வேரியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 402 HP பவர்ல இருந்து 650 HP பவர் வரைக்கும் உங்களுக்கு இதுல கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதுவும் வேரியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 490 கிலோமீட்டர்ல இருந்து 701 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு BMW தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 94.8 கிலோவாட் பேட்டரியில இருந்து உங்களுக்கு 109.1 கிலோவாட் பேட்டரி வரைக்கும் இந்த BMW iX ஃபேஸ்லிஃப்ட்ல BMW கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல்ல உங்களுக்கு BMW ஓட ஐகானிக் க்ளோ கிட்னி கிரில் கூட கான்டூர் லைட்டிங்கும் BMW கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஹெட்லைட்ஸும் DRLஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல்ல டோட்டலா BMW ரீடிசைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல்ல BMW பாத்தீங்கன்னா உங்களுக்கு M Sport பேக்கேஜும் M Sport பேக்கேஜ் ப்ரோவும் உங்களுக்கு ஆப்ஷனலா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 வேரியன்ட்ஸ்லயுமே, அதாவது இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல்ல இருக்கக்கூடிய 3 வேரியன்ட்ஸ்லயுமே உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல் தான் BMW ஓட ஃபர்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக் SUV, அதாவது கிலோமீட்டர் ரேஞ்ச் அதிகமாக கொடுக்கக்கூடிய SUVன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 701 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த BMW iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலோட வேரியன்ட்ஸ் வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா iX X-Drive 45 வேரியன்ட் தான். இதுல உங்களுக்கு 94.8 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. இந்த வேரியன்ட்டோட பவர் பாத்தீங்கன்னா 408 HP பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்க அப்படின்னா 700 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வேரியன்ட் உங்களுக்கு 0 to 100 km/h 5.1 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட்டோட டாப் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 200 km/h சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேரியன்ட்டோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 602 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ அடுத்த வேரியன்ட் நம்ம பார்த்தோம்னா BMW iX X-Drive 60 வேரியன்ட் தான். இதுல உங்களுக்கு 109.1 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. இந்த வேரியன்ட்டோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 544 HP பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்க அப்படின்னா 765 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குது. இந்த வேரியன்ட் 0 to 100 km/h 4.6 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட்டோட டாப் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 200 km/h சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 701 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா BMW iX M70 X-Drive வேரியன்ட் தான். இதுல உங்களுக்கு 108.9 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 659 HP பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 1050 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குது. இந்த வேரியன்ட் 0 to 100 km/h 3.8 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியன்ட்டோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 250 km/h சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த BMW ஓட iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலோட எல்லா 3 வேரியன்ட்லயுமே உங்களுக்கு 12 மோட்டார் செட்டப் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு சில்வர் இன்செட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இதுல உங்களுக்கு நியூ டிசைன் 20 இன்ச் அலாய் வீல்ஸ் BMW கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம BMW இன்னொன்னு ஆஃபர் பண்றாங்க. என்னன்னா இதுல உங்களுக்கு 21 இன்ச் அப்புறம் 22 இன்ச் வீல்ஸ் ஆப்ஷனலா கொடுக்குறாங்க. கூடவே M Sport பேக்கேஜும் தராங்க. இந்த BMW iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலோட ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பம்பர் கூட இன்டகிரேட்டட் டிஃப்யூசரும் கொடுத்திருக்காங்க. ஸ்டியரிங் வீல்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ ரவுண்ட் 3 ஸ்போக் டிசைன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம BMW ஓட M மல்டி ஃபங்க்ஷன் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எந்த வேரியன்ட்ல ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா iX M70 வேரியன்ட்ல இந்த ஃபீச்சர்
ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற 2 வேரியண்ட்டான iX45 அப்புறம் 60 வேரியண்ட்டில் M Sport பேக்கேஜில் இந்த ஃபீச்சர் வந்து BMW இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த BMW iX ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலோட குளோபல் லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் 2025ல லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது எப்பப்பா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா BMW அவங்களோட இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவியை இந்த வருஷத்தோட எண்டிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.